இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னது உண்மைதான். அது தப்புதான். ஆனா அதுக்கு ஒரே காரணம் இந்த பொண்ணு பிருந்தாவும் அவ அக்கா வீராவும் தான். ஆமா, தோ இவங்களும் அவங்களும் சேர்ந்து என் வாழ்க்கைய பறிச்சுக்க பார்த்தாங்க. என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்கய்யா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாலாவது அவ விலகி போயிருவான்னு நினைச்சேன். ஆனா போகலையே. அப்பவும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அவன் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னு வீம்பு புடிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு அப்படி இப்படின்னு நான் சொன்ன பொய்யவே எனக்கு எதிரா திருப்பி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல. அவங்க துரத்திட்டா நான் போயிடணுமா? தோ இருக்காளே, அவங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு அது தான் வீடு, அவங்க தான் என் புருஷன். ராமச்சந்திரா, உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அன்னைக்கே நீ தடுத்திருக்கணும்ல. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, அது மட்டும் இல்லாம வாழ வச்சல. அப்படி இருக்கும்போது அவ ஏதோ பொய் சொல்லிருக்கான்னு மொத்தமா அறுத்து விட்டா என்னையா அர்த்தம்? ஊர் உலகத்துல கட்டிக்கிட்டு வந்த பிள்ளைங்க பொய் சொல்லாமையா இருக்கு? அது அதுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பொய் சொல்லுதுங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்படி சொல்லுங்கய்யா. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புள்ளைய கூட்டு போய் வாழ வைக்கிறது தான் சரின்னு தோணுது. பெரியப்பா, நீங்களே என்ன பேசுறீங்க? ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தா நியாயம் கிடைக்கும்னு உங்களால நம்பிதானே இங்க வந்தோம். நீங்களே இப்படி பேசலாமா? உங்க கண்ணு முன்னாடிதான் அவ சொன்னதெல்லாம் போயின்னு அவ வாயாலேயே ஒத்துக்கிறா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றீங்க. இதுல என்னமா அநியாயம் இருக்கு? முதல் பொண்டாட்டி இருக்கும்போது 2ஆம் தரமா உன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, அதுதான் அநியாயம். இந்த புள்ள அன்னைக்கே கேஸ் கொடுத்திருந்தா உன் மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. ஐயா, எனக்கும் 1000 பேரு அந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்லத்தே செஞ்சாங்க. ஆனா நான் செய்யலையே. ஏன் செய்யல? என் மாமா குடும்பம் பேரு கெட்டு போயிடக்கூடாது, என் புருஷன் பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொல்ல கொடைச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டேன். அதுக்கு தண்டனையாத்தேன் இன்னைக்கு நான் எப்படி இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கேன். அப்பா, அந்த புள்ள சொன்னது ஒரே பொய், கர்ப்பமா இருக்கேன்னு. அதுக்கு அது சொல்ற காரணமும் சரியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புள்ளைய நீங்க ஒதுக்கி வைக்கிறது என்னப்பா நியாயம்? அந்த புள்ளைய கூட்டு போய் வாழ வைங்கப்பா. ஏங்க முடியாதுங்க. என்ன போன திருவிழாவில் நடந்த மனசை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றீங்களோ? முடியவே முடியாதுங்க. என்ன ராமச்சந்திரா, இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி? அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? ஐயா, என்ன அபராதம் போட்டாலும் சரி, என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, என்னால் இந்த பொண்ணை கொண்டு போய் என் பிள்ளையோட வாழ வைக்க முடியாது. இந்த பொண்ணு சொல்ற இதுலயுமே எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னம்மா, அவங்க மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக நிக்கும் போது அந்த குடும்பத்துல போய் நீ எப்படி வாழ போற? நீ வாழறதுக்கு அந்த குடும்பம் ஏத்துக்கிட்டாலும் உன்னோட புருஷன் தயவு வேணுமே. அவரே இப்படி முறுக்கிட்டு நிக்கிறாரு. அத பத்தில எனக்கு பிரச்சனை இல்லைங்கய்யா. நான் போய் என் புருஷனை சரி கட்டிக்கிடுவேன். ஆனா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. என்னம்மா நீங்க இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு, நான் அந்த வீட்டுல போய் வாழணும். இல்லனா எனக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த ராமச்சந்திர மாமாவும் வள்ளிச்சித்தையும் இந்த சபையில இத்தனை பேருக்கு முன்னாடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாக. யாரு பார்த்து நீ கால்ல விழுன்னு சொல்ற? யாரு இருந்தாலும் பரவாயில்ல, அவளை வெட்டிடுவோம். முன்ன கார்த்தி, கார்த்தி போனா போகுதுன்னு சபைக்கு மரியாதை கொடுத்தா மன்னிப்பு கேட்கணுமோ? அவனை கொன்றுவோம். வேணாம். யார் துள்ளுனாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல.
உனக்கு என்ன எங்க வீட்ல வந்து வாழணும் அதானே? வா. கார்த்திக் இங்க என்ன பண்றாரு? தெரியலையே. கார்த்திக் ஐயா பெரிய மனுஷங்களா? டேடி நீ என்னடா சொல்ற? அத்த கொஞ்ச நேரம் பேசாம இரு. கார்த்திக் என்ன பண்றீங்க? பிருந்தா, கார்த்திக் பிருந்தா. தெரிஞ்சதா? இரு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயா பெரிய மனுஷங்களா? எங்க அப்பா இந்த பஞ்சாயத்துல யாரு கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டாரு. இவளுக்கு இதுதானே வேணும்? ஆ? வர சொல்லுங்க, வந்து என் கூட என் வீட்டுல வந்து வாழ சொல்லுங்க. அப்பா அப்ப நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, வந்து வாழ சொல்லுங்க. கார்த்தி யோசிச்சுதான் பண்றியா? ஏய் என்னடா அப்பாவை கால்ல விழ சொல்றியா? அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா. நான் பாத்துக்கிறேன். என்ன சித்தி இப்படி விரட்டி விடுறீங்க? ரொம்ப நல்லவளா நீ? உன் மூஞ்ச அப்பாவே வச்சு பேசுனீனா இங்க இருக்கிறவங்கள நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஆஹா, இதுக்கப்புறமும் உன் வேஷம் எல்லாம் இந்த வீட்டுல செல்லுபடி ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. உன்னை ஐயோ பாவம்னு பார்த்ததுக்கு தான் எங்களை அனுபவிக்க வச்சுட்டியே. அப்புறம் என்ன? உனக்கு போய் பாவம் பார்த்தமேடி. உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்ததுன்னா என் அண்ணனை உன் கால்ல வேணும்னு சொல்லிருப்ப. உன்னை அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். போனா போகட்டும் தான் விட்டேன். இங்க பார், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. உன் கேவலமான புத்தி என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் பழையபடி நீ இந்த பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்துறது, சமையல் கட்டுல வந்து சமைக்கிறது, இந்த ஹால்ல வளைய வருதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்ட உன்னை ஒரே சித்தி ஆரஞ்சு கொன்னுடுவேன். என்ன பாக்குற? இதுக்கப்புறம் உனக்கு ஈவு இறக்கமே கிடையாது. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருந்து தொலை. எங்க தலையெழுத்து உன்னை மறுபடியும் இந்த வீட்டுல பாக்கணும்னு. உன்னெல்லாம் தூங்கும்போது கூட உன் முன்னாடி கண்ணை திறந்து தாண்டி தூங்கும். இல்லைன்னா எங்க கழுத்தை அறுத்துருவேன். அவ்வளவு பொல்லாதவன். சித்தி நீ கிச்சனுக்குள்ள வராதுன்னு சொன்னா நான் போயிடுவேனா?